الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله الطاهرين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أقيموا الصلاة وآتوا الزكاة واقرضوا الله قرضا حسنا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: بادر بالصدقة فإن البلاء لا ينتهي الصدقة، أو كما عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சி மையகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகமாக. சாந்தியும் சமாதானம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், திரைநேசர்கள், குறிப்பாக இந்த வீட்டில் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ஒன்றான கருணை என்றென்றும் என்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்மை இங்கு ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமையில் நபிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பாரில் ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்பை தருவானாக. அல்லாஹ் தஆலா இதை போன்ற ஏராளமான ரமலானை அடைந்து அதில் முழுக்க இபாதத் செய்யக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை முடித்து வைத்திருக்கின்ற லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து சிறப்பு வாய்ந்த கூட்டத்தார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த காலகட்டத்தில் இந்த நிலையில் நம்முடைய சமூகம் ஏராளமான கஷ்டத்திலும் ஏராளமான சூழ்நிலையிலும் ஏராளமான சிரமங்களிலும் சிக்கிக் கொண்டிருக்கிறார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடைபெறுற போர்ல நம்முடைய வீடுகளில் கேஸ் என்ற பிரச்சனை, பெட்ரோல் என்ற பிரச்சனை, பொருளாதாரத்தில் விலை உயர்வதை கொண்ட பிரச்சனை, நம்முடைய பொருளாதாரத்தில் ஏராளமான பிரச்சனைகள், நம்முடைய குடும்பத்தில் ஏராளமான கவலைகள், ஏராளமான கஷ்டங்கள், திடீர் நோய் நொடிகள், வியாபாரத்தில் வரக்கல் இல்லை, நம் குடும்பங்களில் நிம்மதி இல்லை, சண்டை சச்சரவு, ஏராளமான சிரமங்களில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அத்துணை சிரமங்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இது அனைத்திற்கும் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் இது அனைத்திற்கும் தீர்வை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இந்த சமூகத்திற்கு எத்தி வைத்து சொல்லியிருக்கிறார்கள்: பாக்கிரு ஸதகா, நீங்கள் பகலில் சதகா செய்யுங்கள், நீங்கள் பகல் காலத்தில் தான தர்மங்கள் செய்யுங்கள். பகல் காலம் சொன்னா ரசூலுல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரம், காலையில நாம எந்திரிச்சிட்டோம் சொன்னா ஒரு சதகா தான தர்மங்கள் செய்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றது அதுதான். உங்களால முடிந்தது, நமக்கு என்ன முடியுமோ அதை தான தர்மங்கள் செய்ய வேண்டும். நமக்கு என்ன முடியுமோ அதை சதகா செய்ய வேண்டும். நம்மளால ஒரு 10 ரூபாய் சதகா செய்ய முடியுமா? ஒரு மிஸ்கீனை பார்த்து 10 ரூபாய் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். நம்மளால ஒரு ஆளுக்கு உணவளிக்க முடியுமா? அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். நம்மளால ஒரு குடும்பத்திற்கு தான தர்மம் செய்ய முடியுமா? அந்த குடும்பத்தை நாம் சதகா செய்து வாழ வைக்க வேண்டும். நம்மளால ஒரு மனிதனுக்கு ஆடை எடுத்து கொடுக்க முடியுமா? நமக்கு என்ன முடியுமோ, நம்ம சக்திக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அதை தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்.
வாழ்க்கையை மாற்றக்கூடியது. சதகா என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது என்று பெருமானார் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். சதகாவின் மூலமாக நாம் நினைத்ததெல்லாம் பெற்றுக் கொள்ளலாம். சதகாவின் மூலமாக நாம் ஆசைப்படுவதெல்லாம் நினைத்துக் கொள்ளலாம். நாம் எதையெல்லாம் பெற வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறோமோ, நாம் எதையெல்லாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அத்தனையும் சதகாவின் மூலம் கிடைக்கும் என்று பெருமானார் நமக்கு அழகாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். நம் வாழ்க்கையில் தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். வாழ்க்கையில் தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். ஆனால் முடிந்த அளவுக்கு சதகா செய்ய வேண்டும். மவுத் என்பதை சதகா தடுக்கும். நம்முடைய மரணங்களை, திடீர் மவுத்தை, கெட்ட மவுத்தை தான தர்மங்கள் தடுத்துவிடும். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்ப மவுத் ஆகும்னு நமக்கு தெரியாம இருக்கு. பகல் முழுவதும் நம்மகிட்ட பேசுறாரு, இரவுல தூங்குறாரு, காலையில எழுந்தா அவர் மவுத்து. நல்லாதான் வீட்டை விட்டு வெளியே போறாங்க, சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு மவுத்து ஏற்படுகிறது. சின்ன காய்ச்சல், இருமல் என்ற ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு போய் பார்க்கறாங்க, உடனே அட்மிட் பண்ணணும். நுரையீரல பிரச்சனை, ஏதேனும் ஒரு காரணங்களை சொல்லி அந்த நிலையில் நமக்கு மவுத்து ஏற்படுகிறது. இப்படி சதகா செய்வதன் மூலமாக கெட்ட மவுத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கிறார். தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக கெட்ட மவுத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஒரு மனிதர் அந்த கூட்டத்தாருக்கு ஏராளமான நோய்மை, ரொம்ப கஷ்டம் கொடுக்கிறார். அந்த மக்களுக்கு தொழில் தருகிறார். அவங்க அந்த மக்களால முடியல, ரொம்ப சிரமம், தாங்கிக்க முடியாத அளவுக்கு சிரமம் தருகிறார். அந்த மக்கள் என்ன செய்வது என்று தன்னாடி இருக்கிறார்கள். தாவூத் நபி வந்து சொல்றாங்க, முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவர் ரொம்ப தொல்லை பண்றாரு அப்படின்னு சொன்னோன்னே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதர் 2 நாட்கள்ல மௌத்தா போயிருவார். இந்த மனிதர் என்ன ஆகிறாரு? 2 நாட்கள்ல மௌத்தா போயிருவார்னு சொல்லி நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். 2 நாட்கள் கழித்து அந்த மனிதரை எதிர்பார்க்கிறார்கள். அவர் பகல் எப்பவும் போல காலையில வேலைக்கு போறாரு, சாயந்தரம் வந்து தொல்லை பண்றாரு, விறகு வெட்டுறது. என்ன வேலை செய்யறாரு? விறகு வெட்டுற ஒரு மனிதர். அதே மாதிரி மக்கள் இந்த மாதிரி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காரு, ரொம்ப சிரமம் கொடுக்கிறாரு. நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அல்லவா, அந்த மனிதரை எதிர்பார்க்கிறார்கள். இனிமேல் வரமாட்டாரு, அவருக்கு நம்ம தொல்லை இருக்காது, அவர் தொல்லை நமக்கு இருக்காது, நாம் கஷ்டப்பட மாட்டோம்னு சொல்லி அந்த மனிதரை அந்த கூட்டத்தில் எதிர்பார்க்கிறார்கள். ஆனா அந்த மனிதர் அதே மாதிரி வராது, எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. நபி அவர்கள் கேட்கிறார்கள், உனக்கு என்னப்பா ஆச்சு, ஏதாவது அற்புதம் நடக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்றாரு, எனக்கு எந்த ஒரு அற்புதமும் ஏற்படல, எனக்கு எந்த ஒரு அற்புதமும் ஏற்படல, எந்த ஒரு செயலும் புதுசா நடக்கலையே, இல்ல ஒரு வாழ்க்கையிலேயே புதிய சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நான் வழக்கம் போல வேலைக்கு போனேன், வேலைக்கு வெட்டுறவன்னா வழக்கம் போல வேலைக்கு போறேன். ஆனா நான் வேலைக்கு போற வழியில ஒரு மூதாட்டி, வயசான ஒரு மூதாட்டி சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கவலையில உட்கார்ந்து உணவு இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அங்குள்ள மனிதர்கள் எல்லாம் அவங்க சாப்பாடை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்னோட சாப்பாடை அவங்களுக்கு கொடுத்தேன். நான் என்னோட சாப்பாடை, என்னோட உணவு என்ன பண்ணேன், நான் அந்த மனிதருக்கு, அந்த மூதாட்டிக்கு சதகா செய்தேன். அந்த மூதாட்டி உடனடியாக சொன்னார், இறைவா இதே போன்ற மனிதர்களுக்கான ஆண்டுகள் வாழவே சொன்னாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லி நபி அவர்கள் அவங்க சொல்றாங்க. நபி அவர்கள் உடனே சொன்னாங்க, அந்த செயல், அந்த சதகா மௌத்தை பாதுகாத்து. அவர் விறகு வெட்டுவார்ல, அந்த விறகு கீழே போட சொல்றாங்க நபி. கீழே போட்டாரு, அந்த விறகு எப்படி மாறிடுச்சா, ஒரு கரு பாம்பா மாறிச்சான். கீழே போட்டதே கரு பாம்பா மாறிச்சான். இறைவன் உடனடியாக சொன்னான் நபிட்ட, இந்த பாம்பு அவர் மௌத்திற்காக நான் அனுப்பினேன், அந்த மனிதனை மௌத்திற்காக நான் அனுப்பினேன். அவர் கொடுத்த தான தர்மம், அவர் கொடுத்த சதகா அவருடைய ஆயுளை அதிகப்படுத்தியது. நம்மளுடைய மௌத் என்ன பண்ணணும், நம்மளுடைய
மௌத்தை சதகா பாதுகாக்கும். நமக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன், நமக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள், நம்முடைய அப்பா நம்முடைய பெற்றார என்ன பண்ணுவாங்க? எங்கேயாவது நம்ம போறோம்னு சொன்னா ஒரு மிஸ்கின் அவனால முடிஞ்ச ஒரு 10 ரூபா, ஒரு மிஸ்கினுக்கு ஒரு ஏழைக்கு ஒரு சாப்பாடு அவனால முடிஞ்சதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அவனால முடிஞ்சதை வாங்கி கொடுத்து விடுவார்கள். அப்படி இருந்த காலங்கள் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய நிலைமை, இந்த சமூகம் நாம் இருக்கின்ற இந்த நிலையில தான தர்மம் செய்வதில் கொஞ்சம் அசாட்டையாக இருக்கிறோம், கொஞ்சம் அசட்டையாக இருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் பொருளாதாரத்தை சேமித்து வைப்பதில் இருக்கிறது. பொருளாதாரத்தை கொடுப்பதன் மூலமாக குறையாத அருள்நாயகம் சொல்லியிருக்காங்க. அருள்நாயகம் சொன்ன வார்த்தை, நீங்கள் சதகா செய்வதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் குறையாது. அதான் என்ன சொல்லியிருக்கான்? சதகா செஞ்சோம்னா 1க்கு 10 தரேன், 1க்கு 10 தரேன் சொல்லியிருக்கான். நாயகர் சத்தியம் என்று சொல்கிறார்கள், பெருமானார் சத்தியம் என்று சொல்கிறார்கள். வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக மானகசமான் உங்களுடைய பொருளாதாரம் குறையாது. மின் சதகா, சதகா கொடுப்பதன் மூலமாக. சதகா கொடுத்தோம் சொன்னா என்னவாகுது? நம்முடைய பொருளாதாரம் குறையவே குறையாதுன்னு பெருமானார் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வும் சொல்லியிருக்காங்க, நீங்க 1 ரூபா கொடுத்தா 10 ரூபா தரேன், 1 ரூபா கொடுத்தா 10 ரூபா தரேன், 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா தரேன். ஒரு ஏழைக்கு உணவளித்தால் நீங்கள் உங்களால் 10 ஏழைக்கு உணவளிக்கும் அளவுக்கு சக்தியை தரேன். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது நம்முடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். நம்முடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். பனி இஸ்ராயேல் காலத்தில் ஒரு பெண்மணி, பனி இஸ்ராயேல் காலத்தில் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி அந்த காலத்துல ரொம்ப ஏழ்மை வந்துருச்சு. பனி இஸ்ராயேல் காலத்துல ரொம்ப ஏழ்மை, உணவு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, உணவு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. மனிதர்கள் ஒருவேளை உணவு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். அந்த காலத்தில் ஒரு பெண்மணி அவர் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரே ஒரு ரொட்டி தான் வீட்டுல இருக்கு. வீட்டுல என்ன இருக்கு? ஒரே ஒரு ரொட்டி. அந்த ரொட்டியை சாப்பிடுறதுக்கு வாழ்க்கையை கொண்டு போயிட்டாங்க. வெளியே இருந்து ஒரு சப்தம், ரொம்ப பட்டினியா இருக்கமா, ரொம்ப கவலையா இருக்குமா, சாப்பிட்டு பல நாட்கள் ஆகுமா, ஏதாவது உணவு தான் தாங்கணுமா அப்படின்னு சொல்லி வீட்டு வாசலுக்கு ஒரு சவுண்ட் கேட்டு அந்த மூதாட்டி, அந்த பெண்மணி, பெண்கள் சாதாரணமான இரக்கமானவர், பெண்களுடைய கல்விக்கு நிபந்தனைகள் ரொம்ப இரக்கமான, யாராவது கேட்ட உடனே கொடுத்துன்ற எண்ணம். அதே மாதிரிதான் நம்ம மஹல்லா பெண்கள் இருக்கிறார்கள், ஏதாவது கேட்டா உடனே கொடுத்துடணும். அந்த பெண்மணி வந்து கேட்ட உடனே அந்த நபர் கேட்கிறாங்க, அந்த வாயில் கிட்ட கொண்டு போன அந்த இறைச்சி, அந்த ரோல், அந்த ஒரே ஒரு ரொட்டி, அந்த ஏழை சதகா, அந்த ஏழை கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. இவங்க விவசாயத்துக்கு செல்றாங்க. விவசாயத்துக்கு போயிட்டு வரும் பொழுது இவர்கிட்ட இந்த 1 வயது குழந்தை, 1 வயது 6 மாதம் குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, வீட்டிலே 2 பேர் தான். அந்த பெண்மணி 6 வயது குழந்தை, 2 பேர் தான். அந்த குழந்தைய ஓனாய் தூக்கிட்டு, ஓனாய் தப்பிட்டு ஓடிடுச்சு. அந்த குழந்தை இவர்கள் குழந்தை என்று பார்த்துக்கிட்டு அந்த பெண்மணி ஓனாயை தொடர்ந்து ஓடுறான். மனிதர்கள் சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை, விலங்கினத்துக்கு இருக்குமா? விலங்கினத்துக்கு இருக்குமா? ஓனாய் கையில ஒரு சின்ன குழந்தை மாட்டினா சாதாரணமா விடுமா? அந்த ஓனாய் சாதாரணமா விடுமா? அல்ல, அந்த ஓனாய் அந்த பிள்ளையை தப்பி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த பெண்மணி நம்ம பின்னாடியே ஓடுனா அந்த ஓனாய் ஒரு இடத்துல கீழே கொண்டு பிள்ளையை போட்டுரும், அடிபட்டுதான் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க, துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஓனாய் ஒரு தொகைக்குள்ள போய் மாட்டிச்சு. தன் பிள்ளையோட 6 மாத பிள்ளையோட எதுக்குள்ள போயிடுச்சான்? புகைக்குள்ள போயிடுச்சு. இந்த பெண்மணி கதறி அழுதார்கள், ரொம்ப தேம்பி அழுக, ரொம்ப கவலை வந்துச்சு. பெற்ற பிள்ளை, 6 மாதம் சின்ன பிள்ளை, ஒரு ஓனாருடைய வாயில மாட்டிக்கிச்சு. எந்த அளவுக்கு சிரமமா இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பிள்ளை, அந்த பெண்மணி ஒரு 2-3 வினாடிகள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். பின்னாடி இருந்து ஒரு மனிதர் அந்த பிள்ளையை, அந்த குழந்தையை கொடுத்து, இதுதான் உன்னுடைய குழந்தை, இதுதானமா உன்னுடைய குழந்தைன்னு கேட்டு அந்த மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ பொருந்திக்கிட்டாயா, நீ பொருந்திக்கிட்டாயா, உனக்கு சந்தோஷம் தானே, உனக்கு மகிழ்ச்சி தானே கேட்டு அந்த மனிதரை பார்த்து பெண்மணி கேட்டார்கள், என்ன
என்றப்பு இறைவன் ஓநாயுடைய வாயில் இருந்த உணவை உனக்கு கொடுத்தான் என்று அழகாக சொல்லி காட்டினார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஓநாயுடைய வாயில் இருந்து உணவை எடுத்து பெண்மணிக்கு கொடுத்தது இறைவன். எதனால அல்லாஹ் கொடுத்தான்? அந்த பெண்மணி அந்த ஒரு ஏழைக்கு கொடுத்த ஒரு ரொட்டினால. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதகாவின் மூலமாக நம் சந்ததிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நம்மால் முடிந்த அளவுக்கு சதகா செய்ய வேண்டும். நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நம் வாழ்க்கையில் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பது சதகா. நமக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பது சதகா. சதகா என்பது சாதாரண விஷயம் இல்லை. நீண்ட ஆயுள், பல ஆண்டுகள் வாழ வைத்து நம்மளை 20 ரூபாய் 20 தீனார் ஒரு மனிதர் சதகா செய்கிறார். 20 தீனார். அவர்களை பார்த்து ஒரு மனிதர் இவர் என்ன இவரு சாயந்தரம் மௌத்தா போயிருவாரு. இவர் என்ன வருவாரு? சாயந்தரம் மௌத்தா போயிருவாரு சொன்ன ஒரு மனிதர். அந்த மனிதர் 20 தீனார் சதகா செய்கிறார். அல்லாஹ் தஆலா அவருடைய ஆயுளை 20 ஆண்டுகள் உயர்த்தி விட்டார். 20 ஆண்டுனா போயிருவாரு, நீண்ட ஆண்டு வாழ்வார். அப்ப சதகா என்பது நம் வாழ்க்கையில் உள்ள நீண்ட ஆயுள். அதே மாதிரி சதகா என்பது நாம் மறைத்து கொடுக்க வேண்டும். தான தர்மங்களை நாம் மறைத்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சதகாவை நாம் எந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு மறைத்து கொடுக்கிறோமோ நமக்கு அல்லாஹ் தஆலா மறைமுகமா கொடுத்து கொண்டே இருக்கு. நமக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய அறியாப்புறத்திலிருந்து ரிஸ்கை வழங்கிக் கொண்டே இருப்பான். ரிஸ்கை விசாலப்படுத்தும். நம்முடைய ஆஸ்பத்திரி செலவுகளை, நோய் நொடிகளை விட்டு சதகா பாதுகாக்கும். நம்முடைய மௌத்தை சதகா பாதுகாக்கும். தலைவிதியை கூட சதகா பாதுகாக்கும். நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி நமக்கு அருகாமையில் ரெடிலிஸ்ன்ற ஒரு ஏரியா இருக்குல்ல, ரெடிலிஸ்ன்ற ஒரு ஏரியா இருக்கு. அங்க ஒரு நபருக்கு செய்தி வருது, உங்க பிள்ளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உங்க மகனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி செய்தி வருது. அந்த நபர் சொன்னாரா, அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி இருக்கான்னா ரூஹ் போற நிலைமையில இருக்கு. அவர் மௌத்தை நெருங்கி விட்டார். அந்த நிலைமை இருக்கும் போது தகப்பனுக்கு போன் அடிச்சு சொல்றாங்க, உங்க பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்காரு, கடைசி நிலையில இருக்காருன்னு சொல்லும் போது தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை, என் பிள்ளை நிச்சயமா மௌத்தாக மாட்டான், என் பிள்ளை நிச்சயமா மௌத்தாக மாட்டான். காரணம் சொல்றாரு, என் பிள்ளை நேற்றுதான் அவனுடைய ஜக்காத்துடைய அளவை துல்லியமா கணக்கு பண்ணி கொடுத்து, அவனுடைய ஜக்காத்து அவனுடைய கணக்கு பணத்தை எப்படி கொடுத்தான்? துல்லியமா கணக்கு பண்ணி கொடுத்தான். யார் ஜக்காத்தையும் சதகாவையும் தான தர்மங்களை அதிகமா செய்கிறாரோ அவனுக்கு விரைவில் மௌத் வராது. நான் சொல்லல, பெருமானார் சொல்லியிருக்காங்க. ரசூலுடைய வார்த்தை பொய்யா இருக்கும், ரசூலுடைய வார்த்தை பொய்யாகாது. அன்றைக்கு அந்த தகப்பன் சொன்னார், இன்றைக்கும் அந்த மகன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட கூட்டத்தால் நம் அனைவரும் சேர்த்துருவானா? நம் வாழ்க்கையில் அதிகமாக சதகாக்களை தான தர்மங்களை செய்ய வேண்டும். சதகா செய்யணும்னு சொன்னா என்ன ஏற்படும்? நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். யாக்கூப் நபி அவர்கள் யூசுப் நபி மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. யாக்கூப் நபி அவர்கள் யூசுப் நபி மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. சிறிய வயதிலேயே, சின்ன வயதிலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? காணா போயிட்டாங்க. யாக்கூப் நபி தேம்பி அழுகுறாங்க. ரொம்ப கவலை பிரியமா வளர்ந்த பிள்ளை. நமக்கே வீட்டுல ஒரு 3 பிள்ளை இருக்குன்னு சொன்னா ஒரு பிள்ளை மேல பாசமா இருக்கும், 3 பிள்ளை மேலயும் பாசம் இருக்கும். ஆனா ஒரு பிள்ளை மட்டும் செல்ல பிள்ளை சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ரொம்ப பாசமா இருந்தார்கள், ரொம்ப பாசம். அவர்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கக்கூடிய நிலையில ரொம்ப பாசம் காட்டினாங்க. ஆனா அந்த பிள்ளைய தன் சகோதரர்கள்லாம் என்ன பண்ணாங்க? அத்தா இந்த பிள்ளை ரொம்ப பாசமா இருக்க சொல்லி ஜனத்தை தள்ளி விட்டு ஓனாய் சாப்பிடுச்சுன்னு சொல்லிட்டான். யாரும் நமக்கு எல்லாம் தெரிந்தவர்கள்தான். ஆனா யாக்கூப் நபி பல ஆண்டுகளாக அழுவாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் அழுது கண்பாட முயற்சி. எத்தனையோ பேர் எழுதுவாங்க, யாக்கூப் நபி அழுது அவங்க கண்ணு கோடுலாம் விழுந்துச்சு.
அவன் கண்ணில் எந்த அளவுக்கு இருந்துச்சான்? கோடு. அந்த அழுத கோடு வந்து கண் பார்வை மக்கி விட்டது. கண் பார்வையே போயிடுச்சு. 40 ஆண்டுகள் விடாமல் இருக்கிறார்கள். ஹதீஸ்ல வரும், யாக்கூப் நபி யூசுப் நபியும் அல்லாஹ் தஆலா எதற்காக பிரித்து வைத்தார்? யாக்கூப் நபியும் யூசுப் நபியும் அல்லாஹ் தஆலா எதற்காக பிரித்து வைத்தார்? ஹதீஸ்ல சொல்றாங்க, யாக்கூப் நபி அவர்கள் தன்னுடைய வீட்டுல பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இறைச்சி சாப்பாடு கறி வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இறைச்சி சாப்பாடு கறி வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. வீட்டு வாசல்ல ஒரு பிஸ்கெட் ஏதாவது சாப்பிட தாங்க, வீட்டு வாசல்ல ஒரு பிஸ்கெட் ஏதாவது சாப்பிட தாங்கன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏதாவது சாப்பிட தாங்கன்னு சொல்லும் பொழுது 2-3 வாட்டி கேட்டிருப்பாங்க. ஆனா யாக்கூப் நபி யூசுப் நபி குடும்பத்தார்கள் சாப்பிடுற விஷயத்துல பிஸ்கெட் கேட்டது கவனிக்க சற்று கவனம் குறையும். அந்த கவனம் இல்லாம இருந்தாங்கல்ல, ஒரு பிஸ்கெட் வீட்டு வாசல்ல வந்து கேட்டு கவனம் இல்லாம இருந்தாங்கல்ல, அந்த பிஸ்கெட் போயிட்டாரு. அந்த பிஸ்கெட் கேட்டு போயிட்டாரு. இவர்கள் கவனம் இல்லாமல் அந்த இறைச்சியை குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிட்டு இந்த நிலைக்கு காரணமாக தான் அல்லாஹ் தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருவரையும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பிரித்து வைத்தார் என்று வரலாறு இருக்கிறார். எதனால அல்லாஹ் தஆலா பிரிச்சு வச்சானா? எதனால 40 வருஷமா இந்த கவலையை கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அவர்கள் ஒரு ஏழையை சற்று கவனிக்காம இருந்தது. இதன் வரலாறு எழுதுவார்கள். அப்ப சதகாவை நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நம்ம வீட்டு வாசல யாரா வந்துட்டாங்களா, நல்ல வார்த்தையை சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? முடியல நல்ல வார்த்தையை சொல்லி அச்சு கவனிக்காம அவங்களே கொஞ்ச நேரம் கட்டிட்டு போயிடுவாங்க, அவங்களே கொஞ்ச நேரம் கேட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற அசால்ட்டு இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா யூசுப் நபி யாக்கூப் நபிக்கு ஏற்பட்ட நிகழ்வை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாப்பார். அப்பேற்பட்ட நிலையை விட்டு பாதுகாக்க வேண்டும். நம்மளால முடிந்தது ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ எவ்வளவு முடியுமோ சதகா செஞ்சிடணும். அப்படி நம்மகிட்ட ஒண்ணுமே கொடுக்க முடியலையா, நாம் ஏழ்மையா இருக்கிறோமா, அவங்கள்ட்ட கண்ணியமான வார்த்தைகளை சொல்லி கண்ணியமான வார்த்தைகளை சொல்லி அனுப்பிச்சு. சதகா என்பது ரப்புடைய கோபத்தை தணிக்கும். சதகா என்பது இறைவனின் கோபத்தை தணிக்கும். இறைவன் கோபப்பட்டான்னு சொன்னா அவன் கோபம் எப்படியா இருக்கும்? ரப்புடைய கோபம் எப்படி இருக்கும்? ரப்புடைய கோபத்தை தாங்க முடியுமா? நரகத்தில் அல்லாஹ் தஆலா எரித்து விடுவார், நரக நெருப்பில் போட்டு விடுவார். அப்பேற்பட்ட கோபத்தை நாம் கொடுக்கும் தான தர்மங்கள் தடுக்கும் என்று பெருமானார் சொல்லி காட்டினார். பெருமானார் நம் வாழ்க்கையில் ஏராளமானதை காட்டியிருக்கிறார்கள். மாத்தியமா ரமலான் மாதம் வந்துருச்சு, ரசூலுல்லாஹ் வந்து காற்றை விட விசாலமா சமகாசம். ரமலான் மாதம் வந்துருச்சு சொன்னா காற்றை விட காற்று எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கு, காற்று எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கு, அதை விட அதிகமான தானதர்மங்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். தானதர்மம் கொடுக்கிற நாயகத்தை போன்ற ஒரு மனிதன் இருக்க முடியாது. ரசூலுடைய மரணத்தின் நிலை, ரசூலுடைய வஃபாத்துக்கு பிறகு ரசூலுடைய வீட்டில் கடிகளவு துணி இல்லைன்னு சொல்றாங்க. ரசூலுடைய கடைசி நிலையில ரசூல் என்ன பண்ணிட்டாங்க? இருப்பதெல்லாம் தானதர்மம் செய்யும், இருப்பது எல்லாத்தையும் தானதர்மம் செய்யும், எல்லாத்தையும் சதகா செஞ்சுட்டாங்க. கடைசி நிலையில ஒண்ணுமே வீட்டுல ஒரு துணி கூட கிடையாது ரசூலுல்லாஹ்க்கு. எல்லாத்தையும் சதகா செஞ்சுட்டாங்க நாயகர். எல்லாத்தையும் சஹாபாக்கள் வாரி வாரி விட்டார்கள். அதே போன்றுதான் ஏராளமான சதகா செய்திருக்கிறார்கள். நம் பிள்ளைகளை சதகா செய்வதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாயகம் இப்படி ஒரு ஹதீஸ் அறிவிப்பார்கள். இதா மாத இப்னு ஆதம், ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டான், ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டான், இன்கதர அன்ஹு அமலுஹு, அவருடைய அத்துணை அமல்கள் துண்டித்து விடும். இல்லா மின் ஸலாத்தீன், 3 அமல்களை தவிர, 3 அமல்களை தவிர. ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டான்னு சொன்னால் அவனுக்கு எல்லா அமல்களும் நின்றோம். நம்ம மௌத்தா போயிட்டு நம்ம செஞ்சுட்டு அமல் செய்ய முடியுமா? நம்மளால தொழுக முடியுமா? நம்மளால நோன்பு வைக்க முடியுமா? நம்மளால ஸகாத் கொடுக்க முடியுமா? நம்ம அல்லாஹ்வை நினைக்க முடியுமா? நம்ம திக்ர் செய்ய முடியுமா? நம்ம மௌத்தா போயிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய அனைத்து அமல்களும் கதா அன்ஹு அமலுஹு, எல்லா நன்மைகளும் நின்று விடும். எல்லா மின் ஸலாத்தி, 3 அமல்களை தவிர. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 3 அமல் மட்டும் கிடையாது. அதுல முதலாவது சதகத்துல் ஜாரியா. சதகத்துல் ஜாரியா மறுமைக்காக நாம் சதகா செய்வோம்.
மறுமைக்காக வேண்டி நாம் தான தர்மம் செய்யணும். அது அனைத்துமே நாம் மௌத்தா பெற சரி. இன்னைக்கு நம்ம ஒரு மதரசாக்கோ, ஒரு ஏழை குமருக்கோ, ஒரு ஏழை பிள்ளைக்கோ, ஏதாவது பள்ளிவாசலுக்கு எதற்காக வேண்டி நாம் சதகா செய்து விட்டோமோ அது கியாமத் வரைக்கும் நம்ம மௌத்தா பெற்ற பிறகு கூட நமக்காக அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ஒரு நன்மை தான், சதகா ஜாரியா. இது ஒரு நன்மை, நம்ம மௌத்தா பெற்ற பிறகு நன்மை இருக்கும். இரண்டாவது பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி. நமக்கு தெரிந்த ஒரு கல்வியை ஒரு மனிதனுக்கு சொல்லித்தர சொன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு கல்வி ஒரு மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த மனிதர் அந்த கல்வியை வைத்து எந்தெந்த அமல்கள் செய்கிறாரோ அதோட நன்மை எல்லாம் நமக்கு வந்து கொண்டே இருக்கு. அந்த மனிதர் அந்த கல்வியை வைத்து எந்த அளவுக்கு அமல்கள் செய்கிறாரோ, எந்த அளவுக்கு இபாதத் செய்கிறாரோ அத்துணை நன்மைகளும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இதுதான் ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டா கூட அவனுக்கு அவன் நன்மை வந்து கொண்டு இருக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். மூன்றாவது வலதுன் சாலிஹ் யதுஉ லஹு. நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள், நாம் மௌத்துக்கு பிறகு அவர்கள் செய்கின்ற நன்மை, அவர்கள் ஓதுகின்ற குர்ஆன், அவர்கள் கொடுக்கின்ற சதகா, அவர்கள் கொடுக்கின்ற ஜகாத், அவர்கள் தொழுகின்ற அத்துணையும் நம்மை வந்து சேரும் என்று பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார். மௌத்துக்கு பிறகு நம்மை வந்து சேருவது என்ன? நமக்காக வேண்டி துஆ செய்கின்ற பிள்ளைகள், அவர் செய்கின்ற அனைத்து நன்மைகள் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படியெல்லாம் சதகா செய்யணும், எப்படியெல்லாம் தான தர்மம் செய்யணும், யார் யாருக்கெல்லாம் நாம் கொடுத்தோமோ நம் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த மனிதருக்கு இந்த ரமதான் நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், என் மௌத்துக்கு பிறகு நீ கொடுக்க வேண்டும். இந்த பள்ளிவாசலுக்கு நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், என் மௌத்துக்கு பிறகு நீ கொடுக்க வேண்டும் என்று நம் பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து கொண்டே இருப்பதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். பிள்ளைகளாக நம் பிள்ளைகளை ஆக்குவார்கள். சதகா என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. தான தர்மம் என்பது நாம் நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தை, உச்சத்தை, நாம் உயரத்தை எட்டக்கூடிய அளவிற்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஆட்டை வெட்டி எல்லாத்தையுமே தான தர்மம் பண்ணிடும். ஆயிஷா ஒரு ஆட்டை வெட்டி எல்லாத்தையுமே தான தர்மம் பண்ணிட்டு ஒரே ஒரு தொடை வந்து ரசூலுல்லாஹ் சாப்பிடுறதுக்கு வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு கேட்பாங்க, என்ன ஆயிஷாவே என்ன மிச்சம் இருக்குன்னு கேட்கும் போது, நாயகமே எல்லாத்தையுமே நான் குடிச்சேன் நாயகமே, இந்த ஒரே ஒரு தொடை பீஸ் தான், இந்த ஒரே ஒரு தொடை தான் அவர்கிட்ட மிச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நாயகம் சொல்லுவாங்களா, ஆயிஷாவே நீ கொடுத்தாயே அது எல்லாமே நமக்கு வரணும். நீ கொடுத்தல, நீ சதகா கொடுத்தல, நீ தான தர்மம் கொடுத்தல, அது எல்லாமே அல்லாஹ் தஆலா நமக்கு வரவாக கொடுப்பான். இது ஒண்ணுதான் மிச்சம் என்று நாயகம் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நாம் கொடுப்பதன் மூலம் நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களும் அப்படிதான் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாழ்க்கையில் உஸ்மானே கனி என்று பெயர் வந்தது அவர்கள் கொடுப்பதன் மூலமாக தான், தான தர்மங்கள் தாராளமாக செய்வதன் மூலமாக தான் அவர்கள் உஸ்மானே கனி என்று பெருமானார் பட்டம் கொடுத்தார்கள். ஒரு போர்க்களத்தில் போர் செய்வதற்கு போர் கருவிகள் இல்லை, ஒரு போர்க்களத்தில் போர் செய்வதற்கு ஆயுதங்கள் இல்லை, ஒரு போர்க்களத்தில் போர் செய்வதற்கு ஒட்டகங்கள் இல்லை. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அத்துணை சஹாபாக்கள் முன்னால் போர் செய்வதற்கு நம்மகிட்ட போர் கருவிகள் இல்லை, போர் செய்வதற்கு நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. நாம் போர் செய்ய வேண்டும். அதற்கு யார் என்ன தருகின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே உஸ்மான் ரலியல்லாஹு எழுதி சொல்வார்கள், நாயகமே போர் செய்வதற்கான போர் கருவிகளுடன், போர் கவசத்துடன், போர் ஒட்டகங்கள் நான் 100 ஒட்டகம் தருகிறேன். என்ன சொல்லுவாங்களா, முதல் தடவை நாயகன் கேட்பார்கள் 100 ஒட்டகம். 100 ஒட்டகம் சொன்னா இன்னைக்கு ஒரு ஒட்டகம், வெறும் ஒரே ஒரு ஒட்டகம். அன்றைய காலத்துல இன்னைக்கு நம்ம யோசிச்சோம் சொன்னா ஒரு ஆடி கார் வாங்கலாம், நம்மளால ஆடி கார் வாங்க முடியுமா? நம்ம நிலைமையில ஆடி கார் வாங்க முடியுமா? ஒரே ஒரு ஒட்டகம் என்பது அன்றைக்கு உள்ள ஒரு ஒட்டகம் இன்றைய நிலையில் ஒரு ஆடி கார், ஒரு BMW கார் வாங்கக்கூடிய விலை. அப்பேற்பட்ட அர்த்தத்தில் உள்ள ஒட்டகத்தை போர் கவசத்துடன், போர் உறுதி சட்டையுடன் உஸ்மான் இருந்தார்
ரசூல்லா திருப்பி கேட்கிறாங்க. ரசூலுல்லா திருப்பி கேட்கிறாங்க. போர் செய்வதற்கு நம்மகிட்ட ஆயுதங்கள் இல்லை, வேற யாரும் தெரியுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இரண்டாவது முறை உஸ்மான் எத்திக்கிறாங்க. நாயகமே, முன் சொன்னதை போன்று நான் அதே மாதிரி இன்னொரு 100 தர நாயகம். இரண்டாவது முறை கேட்கும் போது எத்துக்கிறாங்க, இன்னொரு 100 தர. மூன்றாவது தடவை கேட்கிறார்கள் நாயகம். மூன்றாவது தருகிறேன். திருப்பி மூன்றாவது உஸ்மான் என்ன சொல்றாங்க, நாயகமே முன் தடவை சொன்னதை போன்று நான் திருப்பி தரேன். கிட்டத்தட்ட இப்படியே 900 ஒட்டகம் கொடுத்தார்கள் என்று கிதாபில் எழுதுறாங்க. எத்தனை ஒட்டகமா? 900 ஒட்டகம். உஸ்மான் செய்த சதகா என்பது சாதாரண விஷயம். இந்த மார்க்கத்திற்காக உஸ்மான் 900 ஒட்டகங்கள். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு சதகாவை பின்னணி இருக்கும், தான தர்மத்துல பின்னணி இருக்கும் என்று சிந்தித்து பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வருகிறார். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வருகிறார். நாயகமே, என்கிட்ட மதீனாவுடைய மேல் பகுதியில ஒரு தோட்டம் இருக்கிறது, மதீனாவுடைய கீழ் பகுதியில் ஒரு தோட்டம் இருக்கிறது. இந்த இரண்டு தோட்டத்தை நான் சதகா செய்ய விரும்புகிறேன். இந்த இரண்டு தோட்டத்தை என்ன பண்றேன், நான் சதகா செய்ய விரும்புகிறேன் நாயகம்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ ரெண்டுத்தையும் கொடுக்க வேண்டாம், நீங்க ஏழ்மையானதை நான் விரும்பல, நீங்க ஏழ்மையானதை நான் விரும்பல, ஒண்ணு எடுத்துக்கிறேன். அதோட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மதீனாவுடைய கீழ் பகுதியில் தோட்டத்தை சதகா செய்தார். இந்த மார்க்கத்திற்காக மதீனாவின் கீழ் பகுதியில் இருக்கின்ற தோட்டத்தை சதகா செய்தார்கள். உடனே வீட்டுக்கு போய் சொல்லுவாங்கன்னா, அவங்க கீழ் பகுதியில் மனைவி இருப்பாங்க, மனைவி கீழ் பகுதியில் இருப்பாங்க, தோட்டத்துல கீழே உள்ள தோட்டத்துல மனைவி இருப்பாங்க. சொல்லுவாங்க, இந்த தோட்டத்தை நான் ரசூலுக்காக சதகா செய்து விட்டேன், மார்க்கத்திற்காக தான தர்மம் செய்து விட்டேன், நான் மேலுள்ள தோட்டத்துக்கு செல்வோம் என்று சொல்லுவாங்க. அந்த பெண்மணி, அந்த சஹாபி பெண்மணி சற்று கூட பேச மாட்டாங்க, எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் கணவன் சொன்ன உடனே வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு பெண்மணிகள் எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு 2 வீடு இருக்கு, ஒரு வீட்டை இந்த பணியாசலுக்காக நான் கொடுத்துட்டேன்னா வாரம் வேற வீட்டுக்கு நம்ம வீட்டுல என்ன, நம்ம வீட்டுல என்ன நடக்கும்ன்றதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வீடை நான் பள்ளிவாசலுக்காக கொடுத்துட்டேமா, இன்னொரு வீடு இருக்கு, அவ்வளவுதான். அன்னைக்கு வீட்டுல சாப்பாடுல ஒண்ணும் இல்லை, நம்ம நிலைமை அவ்வளவுதான். ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரனா இருந்தா திருவிழா இருக்கணும், அந்த அளவுக்கு சிரமம் ஏற்படும். ஆனா சஹாபி பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள்? ஒரு வார்த்தை கூட பேசல. சஹாபாக்கள் கூப்பிட மார்க்கத்துக்காக நீங்க கொடுத்துட்டீங்களா, வேற வீட்டுக்கு போயிரு, திருப்பி ஏன் கொடுத்து கொடுக்க இப்பேற்பட்ட பெண்மணிகளை அல்லாஹ் நம்முடைய பெண்மணிகளாக இருப்போம். இப்பேற்பட்ட பெண்மணிகளை அல்லாஹ் நம்முடைய குடும்ப பெண்களை ஆக்கி அருள்வானாக. நாம் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சதகா. அல்லாஹ் தஆலா நாம் செய்கின்ற இபாதத்துல, நாம் செய்கின்ற இபாதத்தில் இருக்கிற எவ்வளவு நன்மையை செய்கிறோம், தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம், ஸகாத் கொடுக்கிறோம், எல்லா திக்ர் செய்கின்றோம். நம்முடைய எல்லா இபாதத்திலுமே பெருமானார் சொல்லுவார்கள், எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த இபாதத் ஒரு மனிதனை வாழ வைப்பது, அவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது. சாதாரணமாக ஹுக்கூக்குல் இபாதத், ஹுக்கூக்குல்லாஹ் 2 இபாதத். ஒண்ணு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கட்டளை, ஒண்ணு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. நாம என்ன பண்றோம், அல்லாஹ்வுக்கு தொழுவோம், அல்லாஹ்க்காக தொழுவோம், அல்லாஹ்க்காக நோன்பு வைக்கணும், இதுதான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இரண்டாவது ஹுக்கூக்குல் இபாத், அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அவர் நம்மளுடைய சகோதரன் யாராவது ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா, அவன் ஏழ்மையா இருக்கானா, அவனுக்கு சதகா கொடுத்து அவனை கொஞ்சம் பேரை ஏற்றி விடுறது. அவனுக்கு கஷ்டப்படுறானா அவனை வாழ வைத்து, அவன் ஆடை இல்லாம இருக்கானா அவனுக்கு ஆடை. நம்ம ஒரு மனிதனை தொல்லை பண்ணிக்கணும்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட விழுந்து பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் அந்த மனிதன் மன்னிக்கிறத நம்ம பண்ணிக்கணும். நான் ஒரு நபருக்கு தொல்லை கொடுத்து விட்டேன், ஒரு மனிதரை நோய்களை செய்து விட்டேன் என்று சொன்னால், அந்த மனிதர் மன்னிக்கும் வரை அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான். நாம் எத்தனை இரவுகள் இறைவனிடத்தில் மன்றாடி துஆ கேட்டாலும் சரி, அந்த மனிதர் நம்மை மன்னிக்கும் வரை இறைவன் நம்மை மன்னிக்க மாட்டான். அந்த அடிப்படையில் நாம் யாரே ஒரு மனிதரை தொல்லை கொடுத்தால் அவரிடத்தில் உடனே மன்னிப்பு கேட்கணும். அவருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா உடனே மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு ஏதாவது தெரியாம பண்ணிருப்பாங்க, உடனே மன்னிச்சு. இதுதான் ஹுக்கூக்குல் இபாத். அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம தப்பு பண்ண கூட
அல்லாஹ் எவ்வளவு பொறுத்து, அல்லாஹ் ரஹீமானவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் ரஹ்மான். அவருடைய விஷயத்தில் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டால் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். ஆனால் ஹுக்கூக்குல் இபாத், அடியாருடைய விஷயத்தில் தவறு ஏற்படுச்சு சொன்னான் அல்லாஹ் தஆலா என்னைக்கும் மன்னிக்கும். இந்த ஹுக்கூக்குல் இபாத் விஷயத்தில் தவறு ஏற்பட்டால் அல்லாஹ் மன்னிப்பது மட்டுமல்ல, இந்த ஹுக்கூக்குல் இபாத் விஷயத்தில் நாம் ஒரு மனிதரை சந்தோஷப்படுத்தினோம் என்றால், நாம் ஒரு மனிதரை மகிழ்ச்சிப்படுத்தினோம் என்று சொன்னால், ஒரு மனிதருக்கு நாம் கொடுப்பதன் மூலமாக, ஒரு மனிதருக்கு நாம் வழங்குவதன் மூலமாக அந்த மனிதர் சந்தோஷப்பட்டால் அல்லாஹ் தஆலா நம் மீது சந்தோஷப்படுகிறார். அல்லாஹ் தஆலா நம் மீது சந்தோஷப்படுகிறார். அப்ப நம் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம் வாழ்க்கையை நாம் எப்படியெல்லாம் ஈடேற்ற வேண்டும், இதுதான் சிறந்த இபாதத் என்று பெருமானார் சொல்லி காட்டினார்கள். குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா வக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸன், இந்த ஆயத்தில் வரும் வக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸன், அல்லாஹ் தஆலா கேட்பது அழகிய கடன், அழகிய கடன் கேட்பதாக குர்ஆன்ல அழகிய கடன் சொல்றோம். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்பாங்க, அழகிய கடன் அல்லாஹ்வுடைய கஜானா என்ன காலையே, அல்லாஹ்வுடைய கஜானா, அல்லாஹ்வே அழகிய கடன் கேட்கிறான், அல்லாஹ்வே கடன் கேட்கிறான் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய கஜானா காலி ஆயிடுச்சா? அல்லாஹ் சலாமத்துல இருக்கிற மக்கள்கிட்ட அல்லாஹ் கடன் கேட்கிறானா? அப்படின்னு பெருமானார் சொல்வார்கள், யார் ஒரு மனிதன் மதரசாவுக்கு, பள்ளிவாசலுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்கிறானோ அதுதான் அல்லாஹ்வுடைய அழகிய கடன். ஒரு மனிதத்தை நாம் கடன் வாங்கிட்டோம்னு சொன்னா அந்த மனிதன் நம்ம திருப்பி கொடுத்துருவாங்க. கடன் சொன்னா என்ன? அத திருப்பி கொடுக்கறதான கடன். அல்லாஹ் நம்ம கடன் கொடுக்குறோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு எப்படி திருப்பி தருவான் என்பதை சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுக்கு நாம் கடன் கொடுக்கிறோம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லியிருக்கான், வக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அழகிய கடன் நாம் இறைவனுக்கு சதகாவின் மூலமாக, ஜகாத்தின் மூலமாக கொடுப்பதின் மூலம் அல்லாஹ் நமக்கு திருப்பி கொடுத்தால் எப்படி கொடுப்பான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதர் 10 ரூபாய் இருக்கு, அவர் அந்தஸ்துக்கு தான் சதகா செய்யணும். 10 ரூபாய் இருந்துச்சுன்னா 2 ரூபாய் சதகா செய்யணும், 1 ரூபாய் சதகா செய்யணும். ஒரு 1000 ரூபாய் இருந்தா 100 ரூபாய் சதகா செய்யணும். 1 கோடி ரூபாய் இருந்தா ஒரு 1000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சதகா செய்யணும். இறைவனிடத்தில் ஏராளமானது இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு கொடுத்தால் அவன் அந்தஸ்து உயரமா இருக்கும். அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா நம்மளுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியா எண்ணினால் கொடுப்பதில்லை. அவன் கொடுக்க நினைத்து விட்டால் அவன் அந்தஸ்துக்கு உயரமாக கொடுப்பான். அதை எப்ப கொடுப்பான்? நாம் ஒரு மனிதனை மகிழ்ச்சிப்படுத்தும் பொழுது, நாம் ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும், நம்மை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று அவன் அந்தஸ்துக்கு உயர்ந்தவாறு கொடுப்பானே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நாம் கொடுக்கும் விஷயத்தில் வேடிக்கை காட்ட வேண்டும். பிற மனிதர்களுக்கு கொடுக்கும் விஷயத்தில், நாம் ஒரு மனிதருக்கு கொடுக்கும் விஷயத்தில் முக்கியத்துவத்தை காட்ட வேண்டும். இந்த சதகாவை, தான தர்மத்தை நாம் முன்னோக்க வேண்டும். நம் சங்கதிகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வருங்கால சங்கதிகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்ற வேண்டும். கொடுக்கும் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் உயர்ந்த தரஜாவில் தருவார். நாம் நினைப்பதெல்லாம் நடக்கக்கூடிய கூட்டத்தார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருவானாக. எதையெல்லாம் நாம் ஆசைப்படுகிறோமோ அது அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நடத்தி தருவானாக. நம் வாழ்க்கை முழுவதும் ஏதேனும் கஷ்டங்கள் இருந்தால் அனைத்தையும் மறைத்து மன்னித்து தருவானாக. நமக்கு நம்முடைய பொருளாதார வீணாக மருத்துவமனைக்கு செலவழிப்பதற்கு பாதுகாப்பானாக. இன்று ஏற்பட்டிருக்கின்ற போர்களை அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் பாதுகாப்பானாக. அந்த போரின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார வீழ்ச்சியை இதையே போக்கி அருள்வானாக. நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை அல்லாஹ் தஆலா மறைத்து நம்முடைய வாழ்க்கையை மேம்பட செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.